உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான பிரச்சாரங்கள், தேர்தல் வேட்புமனு தாக்கல் என நடந்து கொண்டிருக்கிற திரு விஜய் அவர்கள் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பேசிவிட்டார். பேசி முடித்த உடனே நம்ம பார்க்குறோம். பாட்டெல்லாம் பண்ணார் இன்னைக்கு. அவருடைய பயணம் பாருங்க, 2 தொகுதி வேட்புமனு தாக்கல். திருச்சியில கூட்டம் அலைமோதுகிறது. பேக்ரவுண்ட்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மாலை அணிவித்து விட்டு அதே போக்கஸ்லயே பேச ஆரம்பிச்சாரு. பின்னாடி எம்ஜிஆர் இருக்காரு, அடுத்துக்கு முன்னாடி விஜய் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். நான் இன்னும் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணுமோ, இன்னும் எவ்வளோ வேதனைகள்லாம் அனுபவிக்கணுமோ. மாலை தானே போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை யார் போடணும்னு இருக்குல்ல மாலை. ஏன்? ஆமாம், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் இந்த மது பழக்கங்கள்லாம் இல்லாமல், அந்த மது பழக்கம் இன்னும் கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் சினிமாவில் எம்ஜிஆர் நம்ம எப்படி பார்த்தோம். இவங்க அப்படி கிடையாது. இல்லை, ஏர்போர்ட்லேயே சரக்கோடு மாட்டினவங்க தானே. அப்போ ஃபீல் பண்ண மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் முழுவதும் நல்ல ஒரு இப்போ முகம் பார்க்கும்போது ஒரு நாள் முழுவதும் நல்ல ஓய்வில் புரிஞ்சுங்க, சரிங்களா, இருந்துட்டு வந்திருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மாலை போட்டிருக்காரு. எம்ஜிஆர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? சினிமாவில் நான் உன்ன மாதிரி இடம் நடித்தேன், நான் எப்படிலாம் இருந்தேன், நிஜ வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு மாலை போடுறியே. அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சீன் தான். இதனாலலாம் அப்படியே எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அப்படியே எம்ஜிஆர் ரசிகர்லாம் தொண்டராகி அது வேற ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. இதனாலலாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க எம்ஜிஆருக்கு மாலை போட்டு ஆரம்பிச்சிருக்காருன்னு. சொல்லுங்கள், எம்ஜிஆர் கொள்கை தலைவராக சொல்லுங்கள். அதையாவது டிக்ளேர் பண்ணி தொலைங்களேன். எம்ஜிஆர் எங்கள் கட்சியோட கொள்கை தலைவர் சொல்லுங்கள். வழிகாட்டி நீங்கள் சார், நான் உங்ககிட்ட வழிகாட்டி. இப்போ இதுக்காவது நீங்கள் சொல்லுங்கள். இவங்களுக்கு சர்ன்னு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் உங்கள் கொள்கை தலைவர் யாரெல்லாம் இருக்குங்க? ஒரு 5 பேரை சொன்னீங்க இல்லையா? அந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே சிலை திருச்சியில் எங்கேயுமே இருக்காதா? 5 பேர். பெரியார் சிலை இருக்கவே இருக்காதா? நான் காட்டுவா, திருச்சியில் பெரியார் சிலை காட்டுவா? சரியா? இன்னைக்கு எம்ஜிஆர் சிலை. அதை தான் நானும் கேட்குறேன். ஒருவேளை நியர்பை அங்கே எம்ஜிஆர் சிலை நியர்பைலாம் கிடையாது சார். நீங்கள் சார் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சார். நீங்கள் ஏன் நீங்கள் மற்ற இடத்துல இப்போ நான் பெரம்பூரில் எந்த சிலைக்கு மாலை போட்டீங்க அதை சொல்லுங்கள். பெரம்பூரில் ஆரம்பிச்சிங்கள, பெரம்பூரில் சிலையே இல்லையா சார்? காந்தி சிலை காட்டுவா நாங்கள் பெரம்பூரில் உங்களுக்கு? எந்த கட்சியும் கிடையாது. காந்தி காங்கிரஸ்கார கூட சொல்ல முடியாது தான். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். திருச்சியில் போன உடனே எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டார். அப்போ பெரம்பூரில் யார் சிலைக்கு மாலை போட்டார் சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்டால் தான் உங்களுக்கு கஷ்டமாயிடுது. இதெல்லாம் கேட்பார் இந்த சேகுவரா வந்தால் அதெல்லாம் சொல்லிட்டு. பாட்டு பாடுது சார். இப்போ பாட்டு பாடணும்ல, ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்பர் இருக்குது. ஆனால் நீ ஒரு பேப்பரில் உள்ளது கூட பேசவே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு பேப்பர் இல்லாமல் தான் பேப்பர் இல்லாமல் பேச அது வழக்கமாக பேசுறது. அது மனப்பாடம் பண்ணிட்டு வர்றது. அப்புறம் பேப்பரை கையில் எடுக்கிறாருன்னா மனப்பாடத்தை மறந்துட்டாரு, பேப்பர் எடுக்கிறாரு. சரி, இவ்வளோதானே சார். அது ஒரு பாணி சார், அவர் கையாளும் முறை. பாணிலாம் கிடையாது, சரக்கு இல்லை, அவ்வளோதான். சரக்கு இல்லை. நீங்கள் எப்போ இந்த கேமரா டைரக்ஷன் ஒரு 4 டிவி இருக்குது காட்டுறேன். ஒரு 3 தான் குறிப்பாக சொல்லணும்னா. இந்த 3 டிவி நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மக்களை திருப்புறாங்களோ, விஜய் பேசிகிட்டே இருக்கும்போது மக்களை திருப்புறாங்களோ அப்போல்லாம் ஸ்கிரிப்ட் மறந்துட்டாருன்னு பொருள். எடுத்து பாருங்க வேணா. எப்பெல்லாம் அந்த கேமரா டைரக்ஷன் மக்கள்கிட்ட வருதோ அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் மறந்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி வராது, அந்த கண்டினியூட்டி வராது. வேற ஏதோ எடுத்து பேசிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பேச்சில் நான் ஹைலைட்டாக பார்க்கறது பாஜகன்ற அந்த கட்சி பேரை வாக்களிக்காதீங்க, பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்க, பிஜேபியும் ஒண்ணு, அவ்வளவுதான். இப்ப என்னுடைய ஐடியாலஜி என்ன? தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. ஒன்று திராவிடம், தமிழ் தேசியம். இப்போ என்னுடைய ஐடியாலஜி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா, பாஜக பேரை சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காகலாம் உடனே நம்ம ஐடியாலஜி மாற்றிக்கிட்டு உடனே டிவிக்கு நம்ம ஒன்றும் தற்கொலை கிடையாது. இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் என்னன்னு கேட்டா நேரடியா சொல்லி அந்த துணிச்சலாவது உனக்கு வந்தது. அதே போல ஆர்ப்பரிக்கும் கூட்டங்கள் அவருக்கு எங்க போனாலும் இல்ல சார். எங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, கூட்டம் இருக்கு? கூட்டம் இருக்கா? கூட்டம் தான், நல்ல கூட்டம் தான். கூட்டமே கிடையாது. இது கூட்டம், இது எல்லாரும் சரி. அப்போ நீங்க எடப்பாடி கூட்டத்தை எடுங்க, மு க ஸ்டாலின் கூட்டத்தை எடுங்க, உதயநிதி இதே தானே.
நீங்க அந்த பிஜிஎம் பட் மற்ற கட்சி கூட்டங்கள் ஆர்கனைஸ்டு கூட்டம், ஆமா அது வந்து ஒருங்கிணைக்கிறது. இது கிடையாது. இங்க இது தானாவே நீங்க வருது. அந்த தானா வருது கிடையாது. தானா கூட வந்துட்டு போட்டோம். அந்த லேயர் பாருங்க, அந்த மக்கள் அங்க இருக்கிற அந்த மக்கள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதை ஒட்டி தான் இருக்கிறாங்க. ஆமா, இதை நீங்க இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்கு அப்படி கூட நீங்க வச்சுங்க தாராளமா. ஆனா அது மட்டுமே போதாது இல்ல வெற்றிக்கு, முதலமைச்சர் அது மட்டும் போதுமா? நீங்க சொல்லுங்களேன் பாப்பா. இல்ல, அவங்க தான் வீட்ல போய் கன்வின்ஸ் பண்றாங்க. எப்படி கிடையவே கிடையாது. வீட்டுல அவங்கள தலையில தட்டி தருதலை தட்டி வந்து ஓட்டை மாத்தி போடுறாங்க சொல்லுவாங்களே தவிர இவங்க போய் சொல்லிலாம் வாக்கு வாங்க முடியாது. இந்த கூட்டம் மக்களை வேணா நீங்க மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அங்க யார் பெண்களே, அதுவும் குறிப்பா இதுல பாக்குற பெண்களே இல்ல இருக்காங்க சார். பெண்கள் இருக்காங்க, ரொம்ப சொற்பம் சார். அது ஒரு 10% தான் இருப்பாங்க பெண்கள். ஒதுங்கி நிக்கிறாங்க. ஒதுங்கி நிக்கிறதா கிடையாது சார். மணி 12:40 தான் ஆகுது. இன்னும் உச்சி வெயில் தான் 2 மணி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கூட்டம். அவர் இன்னும் சொல்ல போனா நீங்க அவர் புறப்படும் போது பாருங்க, அந்த மனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல. மாடியெல்லாம் நிப்பாங்கல்ல, சரியா ஆர்கனைஸ் பண்ணல. சரி, மாடிகள்ல ஆமா சரியா ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆர்கனைசிங் கிடையாது. இதுக்கு மேல இப்ப தேர்தல் காலத்துல கூட ஆர்கனைஸ் பண்ணணும். அதுதான் சார், அது அப்படிதானே பண்றாங்க இவங்க. அப்படிதானே கடந்த காலத்துல எல்லாமே. இல்ல சார், நீங்க சேலம் இருங்க, பாதியிலே ரத்து பண்ண கூட்டம் எந்த தலைவருக்காவது தமிழ்நாட்டுல இப்ப இந்த தேர்தல் காலத்துல பாதியில ரத்து பண்ணதுக்கு யார் சார் காரணம்? இவங்க ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல சார். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் லிமிட் மாறுது இல்ல, ஒரு தொகுதிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அப்படி பார்த்தா 234 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும். ஒரு தொகுதிக்கு 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். குற்ற எண்ணிக்கையை பொறுத்து தான் காவல் நிலையம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல காவல் நிலையம் எதுக்கு? குற்றமே நடக்கலன்னா அந்த காவல் நிலையத்தை அங்கிருந்து சென்னையில அவர் பர்மிஷன் கேட்டு தான் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. பெரம்பூர், பெரவலூர், அதுக்கப்புறம் கொளத்தூர், வில்லிவாக்கம் வர்றதா இருந்துச்சு, ரத்து செய்ய. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுமதி வாங்குறது செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, அங்க இருந்து நீங்க வீனஸ் கிட்ட வந்துட்டீங்கன்னா அங்க முடிஞ்சிருச்சு உங்களுக்கு லிமிட். நான் சொல்றது வீனஸ் தியேட்டர் இருக்கு இல்லையா, அங்க அப்போ பெரவூர்ல ஒரு போலீஸ் லிமிட் வருது. நீங்க பெரவலூர்ல வாங்கணும். அப்ப உங்களுக்கு அனுபவம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க மாதேஷ், உங்களுக்கு அனுபவம் இல்லை. உள்ளபடியே அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு இருந்ததுன்னா, அந்த ஷெட்யூல் போட்டுட்டாங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா எந்தெந்த லிமிட்ல தலைவர் பேசுறாரு, ஓ இது வந்து முறைப்படி நாங்க அனுமதி வாங்குறோம். தேர்தல் ஆணையம் கூட எங்களுக்கு அதை வந்து எங்க கட்சியை நீங்க அனுமதி வாங்குற செயலாளர் வரைக்கும் ஒரு போலீஸ் சார், நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்க அனுமதி வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாலாம் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியாது சார். நீங்க அந்தந்த பகுதியில போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பு நாங்க சரியா பண்றோம், எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு அமித்ஷா செயலாளர் எழுதுறாங்க. பார்த்தோமே, செயலாளர் அருமையா பார்த்தேன். இது அந்த செயலாளர் இப்ப முதல்ல நீங்க மனு தாக்கல் பண்றீங்கன்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு நீங்க போட்டீங்கன்னா, நியூ டெல்லின்னு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நரேந்திர மோடி கிட்ட போயிடும். இன்னைக்கு யார்? அவர் தான். நீங்க பேரை போடணும் அவசியமே இல்லை. புரியுதா சொல்றது? ஹோம் செக்ரட்டரி பேர் போடுறாங்க. எது ஹோம் செக்ரட்டரி சார்? உள்துறை அமைச்சருடைய ஹோம் செக்ரட்டரி, அவ்வளவுதான். நீங்க டெசிக்னேஷன் கரெக்ட் எப்படி சொன்னீங்கல்ல, ஹோம் செக்ரட்டரி வெறும் டெசிக்னேஷன். ஏன் நேம் போடுறீங்க? நேம் எதுக்கு போடணும்? நேம் போடாம போகுமா? அவர் ஏற்கனவே ஹோம் செக்ரட்டரி இருக்குல்ல சார். இருந்திருந்தா கூட சார் நீங்க இந்த டெலிஃபோன் டைரக்டரி இந்த மாதிரி சில இந்த டைரக்டரிலாம் வச்சுட்டுலாம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு கூட மாறிடுவாங்க. செக்ரட்டரி லெவலெல்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு சின்ன தவறு தான். சின்ன தவறுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்ப புரியுதுங்களா? அங்க வந்து சரியான டீம் இல்ல. விஜய் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறதுக்கு விஜய் ஏற்கனவே அசிங்கப்படுற ஆளு, அது வேற விஷயம். அசிங்கத்தை பத்தி கவலைப்படாத ஆள் தான் விஜய். ஆனா இதுக்குன்னே அவங்க அந்த ரூம் போட்டு யோசிக்கிறாங்க எப்படி எல்லாம் விஜய் வந்து அசிங்கப்படுத்தலான்ட்டு. பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒரு நிகழ்வு. நம்ம சரியான டீம் இல்லை உங்ககிட்ட, சரியான அட்வைசர் இல்லை. நீங்க நான் சொல்றேன், ஏதோ நான் பழகினதுக்காக நான் சொல்லுங்க. ஜான் ஆரோக்கியசாமி அறிவாளியா இருக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அறிவாளியா இருக்கணும். இல்ல இப்ப ஜான் வாங்கின கூலிக்கு மாரடிக்கிறாரு. ஏன்னா என்னைக்கு ஆதவர்ஜனா போய் அங்க போய் காலை வச்சானோ அன்னைக்கே நாசமாச்சு. அன்னைக்கே ஆதவர்ஜனாவுக்கு இப்போ ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியில இருக்காரு சார். தொகுதி ஒதுக்கட்டும் ஒதுக்கா நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார். நீங்க வில்லிவாக்கத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்தை சீரமைக்கணும் அவசியம் கிடையாது. வில்லிவாக்கம் தொகுதியை பத்தி உங்களுக்கு தெரியாம வில்லிவாக்கத்தில் நிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அவருக்கு ஏன் தெரியாத? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் தானே அவரு சார். தமிழ்நாட்டில் கூட இருந்துக்கிட்ட சார். இங்க ஒரு தொகுதியும் தெரிஞ்சாதான் நீங்க இப்போ நான் கேட்கறேன். இங்க வந்து அங்க போய் ஒரு சவால் கொடுக்குறாருல்ல இதே ஆதவர்ஜனா. என்ன சவால் கேட்டா, உதயநிதியை கூப்பிடுறாரு சேப்பாக்கத்திலிருந்து வந்து போட்டியிடுன்னு சொல்லிட்டு. இப்போ நானே சொல்றேன், உங்களை 5 பேர் இருக்கீங்களா முதல் கட்டமா விஜய் உட்பட, ஏன் கரூரில் போய் நில்லுங்களேன் பார்ப்போம். கரூரில் போய் நில்லுங்களேன். அங்க ஒரு 41 பேர் உங்களுக்காக தான் உயிர் போயிருக்கு. சொல்லுங்க, அங்க போய் நிக்க வேண்டியதானே? அதான் மதியழகன் இருக்காரு சார். மதியம் நீங்க என்ன பண்றீங்க? புடிங்கிட்டாரு 5 பேர் என்ன பண்றீங்க? அப்ப பேசணும். நான் இதை பேசினாதான் உங்களுக்கு கஷ்டமாயிடும். இல்ல நீங்க கூப்பிடுறது யார் சார்? இருங்க சார், உதயநிதியை கூப்பிடுறது யார்? அது ஆதவர்ஜனா தான் கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுற? அவர் சேப்பாதிக்கு கூப்பிடுறல. இப்ப நான் உனக்கு சொல்றேன், பக்கத்துல வந்து குளத்தூர் நில்லு பார்ப்போம். பக்கத்துல குளத்தூர் நில்லுங்க சார்.
ஏன் விஎஸ் பாபு நிக்க வைக்கிறீங்க? அங்க ஒரு பலியாட, புரியுதுங்களா? அப்போ இன்னொருத்தர் நீங்க சவால் கொடுக்கும்போது நீங்க சரியா இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், திருச்சியில் நிக்கிறீங்க, அப்படியே கரூர்ல நில்லுங்க. கரூர் திருச்சி ரெண்டுத்தையும் கவர் பண்ணலாம் சார், பக்கத்துல. சரி, நீங்க பெரம்பூர்ல நிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சௌகரியமா, உங்களுக்கு வந்து சமூகத்தை வாக்கு, மதம் சார்ந்த வாக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு போடுறீங்க இதானே? அப்ப தேவையில்லாம இன்னொருத்தர் நோண்டக்கூடாது. நீ சவாலுக்கு வா, நீ சவாலுக்கு வான்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் கணக்கா கூப்பிடக்கூடாது. ஆதவர்ஜனா எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனா வந்து ஒரு வடிவேல் மாதிரி தான் தெரியாது. இந்த சினிமா படத்தில் நடிப்பார் பாருங்க, அப்படிதான். எமோஷனையும் மக்கள் கிட்ட சார், உங்க எமோஷன் தூக்கி குப்பையில போடுங்க. உங்க எமோஷன் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நாங்க. எவன் பாட்டில் வீசுறான்னு கூட உனக்கு தெரியல, அடுத்த செகண்ட் மைக்க பிடிச்சி கத்துற. நொய்யரிசின்னு தெரியுதா இப்போ? நொய்யரிசி இல்ல சார், அவங்க கூட்டத்துக்கு யார் இடையூறு தராங்கன்றது தெரிஞ்சு. இடையூறு தர நீங்க ஒரு சம்பவம் நடக்குதா அதுக்கு பின்னாடி எல்லாம் யோசிக்கணும் சார். அதுதான் திமுக இருக்கு. உணர்ச்சி வசப்பட்ட இவன் வாழ்க்கையில பெரும் பகுதி இவன் தோல்வியை சந்திப்பான். நான் சொல்றேன் பாருங்க, மார்ட்டின் இதை ஏமாந்துட்டான். எது? லாட்டரி வியாபாரி ஏமாந்துட்டான். அவன் பல பேரை ஏமாத்தினான், அவன் ஏமாந்துட்டான் இவங்கிட்ட, அவ்வளவுதான். இவன் வாழ்க்கையில பெரும் பகுதி யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு தன்னை வந்து மறந்து பேசுறீங்களோ, கொந்தளிக்கிறீங்களோ, வாழ்க்கையில தோல்வி அடைவீங்க. அடுத்து 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 உங்களுக்கு தோல்வி தான் வரும். உங்களுக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஆதவ தோல்வி. நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா அறிவுனா ஒரு சம்பவம் நடந்தா முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். பாட்டில் வீசினாலும் உடனே மைக் எடுத்துட்டு போற. இப்ப கடைசியில் என்ன ஆச்சு? உன் கட்சிக்காரன் தான் வீசியிருக்கான். இல்ல, அது அவங்க கட்சிக்காரங்கன்னு கூட வரல, அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை. நீங்க ஊடகங்களை பாக்குறது இல்ல. நீங்க அப்படியே கண்ண முடின்னு வெறும் டிவிக்கு சேனலை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். உங்க விஷன் பெருசா இருக்கணும், எல்லாத்தையும் பாருங்க. இப்போ ஏதோ வந்து அவங்களே அடிச்சு அவங்களே பெரிய சார், அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க அதுக்குள்ள வந்து குதிக்கிற, நீ ஒரு ஆர்கனைஸ் பண்ற இடத்துல இருக்கிற, அதுக்குள்ள அவன் வரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் வந்தா நேருக்கு நேர் வான்னு கூப்பிடுறான். இன்னொருத்த வந்து கேட்கணும் கோட்டர் பாட்டிலா, இது வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்தான்றான். ஏன் நீங்களாம் ஆஃப் ஃபுல்லு தான் அடிப்பீங்களா? என்னங்கடா பேச்சு? என்ன பேச்சு இது? ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே மது ஒழிப்பன் போதை இல்லாத வந்து தமிழ்நாட்டை உருவாக்கும்னு பேசுறீங்க. நாரி போச்சு உங்க பொழப்பு. எங்க சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்குக்காக சிபிஐ விசாரணைக்கு போகும்போது ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க. அதுக்கு இது வரைக்கும் விளக்கம் இருக்கா யார்ட்டையாவது? அப்புறம் பேசுறீங்க போதையை ஒழிப்பு எப்படி சார்? அவங்க பெண்கள் கூட்டத்தின் மேல ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்தது. அவங்க எப்படி தாக்குதல் சம்பவம் நடந்தா நீங்க என்ன செய்யணும்? அப்படியே தகவல் வந்தாலும் காவல்துறை கவனத்திற்கு எங்க பகுதியில் வந்து பெண்கள் உட்கார்ந்துருக்க பகுதியில் வந்து இதுவரை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பீஸ் வந்து இருக்கு, யாருன்றதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுக்கணும். அதுக்குள்ள வந்து நேரம் வந்து ஸ்டாலின் சார்ட்ட போயிட்டீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. என்ன சினிமா பாட்டா பாடுறீங்க? இங்க அடிக்கிறவனா யார் தெரியுமா? முதல்ல ஓப்பனா நம்ம பார்த்துருக்கிறோம் 50 வருஷமா அடிக்கிறவனா திமுக தான், அடி வாங்குறவங்க கிடையாது. இது நான் ஏதோ அவங்க சப்போர்ட்டா பேசுறேன் நினைச்சிடாதீங்க, உள்ளபடியே இதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல அவங்க அடிச்சாங்களான்றதும் முக்கியம். இந்த கிளாஸ் பீஸ் அடிச்சோம்னா இது எப்படி ஆகும்? இது போய் ஒருத்தர் விழுந்து ரத்த காயமானால் கூட இது யார் மீது வரும் தெரியும் கண்டிப்பா. யாருக்கு இது வந்து செட்பேக் ஆகும், யாருக்கு பின்னடைவு ஆகும், இந்த வேலையை செய்யலாமா யோசிப்பாங்க. நீ கூப்பிட்ற வந்து கேட்டா வந்து நாங்க அடிச்சா தாங்க மாட்டோம். நீங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க வாங்கியிருந்தாண்டா இருக்கிறீங்க இது வரைக்கும். எங்க அடிச்சீங்க நீங்க? நான் கேட்கிறேன். தப்பான வார்த்தை பேசக்கூடாது சார். கட்சியை வழி நடத்துற நீ ஒரு தொடர்ச்சியான ஒரு சிக்கல் ஏற்பட்டு கொண்டிருந்தே இருக்குன்றாங்க சார். நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க சார். இங்க நீங்களா ஒரு கற்பனை இல்ல. ஆதவர்ஜனா பல தடைகளை தாண்டி தான் நான் மக்களையே சந்திக்க வரேன். என்ன ஒரு வருஷம் சொல்லுங்க ஒரு தடை. அவர் தடையெல்லாம் பாருங்க ரொம்ப வேற மாதிரி பேசணும். அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் போய் அங்க தொகுதி மக்கள்கிட்ட பேசக்கூடாது. அவங்க இங்க பாருங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்து வில்லிவாக்கத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்னடா சம்பந்தம்? எல்லார் வாழ்க்கையிலும் பின்னாடி வந்து ஒரு கண்ணீர் இருக்கு சார், தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், எமோஷனலா மக்கள் தான் எப்படி வந்தன்றத கடத்துறாரு. அப்படி கிடையாது. இது வந்து அனுதாபத்தை திரட்டுற. சரி இருக்கட்டும், அது ஒரு வாக்கு திரட்டல் தானே. தோல்வி அப்படி கிடையாது. உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து சொல்லி உங்க அப்பனை நீ கலங்கப்படுத்துற, உங்க அம்மாவை கலங்கப்படுத்துற. எங்க வந்து சாதி மறுப்பு வந்துச்சு சொல்லுங்க. நீங்க இங்க அவங்க அந்த அம்மா அவங்க பெரியம்மான்னு சொல்லி பேசுனீங்கல்ல, அவங்க பேசுற அந்த டீடைல் ஃபுல்லா இருக்கு, எடுத்து பாருங்க. அதுல இவன் சொல்றதுக்கு அவங்க சொன்னதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், இங்க எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு சார். புரியுதா சொல்றது? அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சு நம்ம அதை பத்தி பேசுறதே நான் அந்த அசிங்கமா நினைக்கிறேன். நான் இவன் பேசினா அதை பேசக்கூடாது. கல்யாணம் ஆயாச்சு, வந்து கணவன் ஏத்துக்கிட்டாச்சு, 2 பிள்ளைய பெத்தாச்சு, அதுல பிறந்தவன் தான் ஒருத்தன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனை கலங்கப்படுத்துறது, அம்மாவுக்கு வந்து கதையை சொல்றது, இதெல்லாம் வந்து இரங்கற் பாடுறது, இதெல்லாம் வந்து இரக்கத்துக்கு. அந்த களத்தை கார்த்திக் மோகன் வர்சஸ் ஆதவ் அர்ஜுனான்றத மாத்துறாரு. அப்படி கூட வந்து எப்படி? இது அவர் போய் அதே மாதிரி வந்து கார்த்தி ஏதாவது போய் பேசிட்டு இருக்கிறாரா சொல்லுங்க? அசிங்கம் சார், இதெல்லாம் அசிங்கம். தனிப்பட்ட வாழ்க்கையை போய் நீங்க பேசக்கூடாது. அப்போ நான் கேட்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினா இப்போ விஜய் பேசலாமா தொகுதியில் போயிட்டு? இது பாருங்க, குடும்பத்தையே கடனில் வச்சிருக்கிறாங்க பாருங்க, தேதி 2 ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? வட்டி கட்டணும். யாருக்கு? சங்கீதா வந்து விஜய்க்கு வட்டி கட்டணும், அவங்க மகன் அப்பாவுக்கு வட்டி கட்டணும், மகள் வட்டி கட்டணும், மகனுக்கு அப்பா வட்டி கட்டணும். பெரியாரை நான் எப்ப படிக்க ஆரம்பிச்சேன், மார்க்ஸ் எப்ப படிக்க சார், ஆரம்பிச்சேன் அப்படின்னலாம் சொல்றாரு சார். அதெல்லாம் சொல்லலாம். இதற்கு பிறகு அத சொல்லுங்க சார். ரைட், வாங்க. ரைட், சூப்பர், சொல்லிட்டீங்கல்ல. அடுத்த கட்டம் போங்க. அம்மா வரைக்கும் முடிச்சிங்க. அம்மா உங்க கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணிட்டாங்க, நாங்களும் அழுதுட்டோம். ஓகேங்களா? எங்களுக்கும் கண்ணீர் வருது. அடுத்த கட்டம் போங்க. எப்படி மார்ட்டின் பொண்ண கல்யாணம் பண்ணீங்க? அது சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை. அப்ப இது என்னது? இது என்னது? இது நீங்க பேசுற நியாயமா இருக்கா? இந்த வீடியோ பாக்குறவங்க அத்தனை பேரும் பாருங்க, மாதேஷ் எப்படி பண்றன்னு தெரிஞ்சுங்க சார். இப்போ நான் இது அவர் என்ன சொல்றாரு? தான் எப்படி வளர்ந்தேன், தான் ஏன் தேடி தேடி படிச்சேன் சார், நான் ஏன் இந்த சமூகத்துக்கு வேலை செய்யணும். அந்த தாவேக்கால இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார், எப்படி கோட்டீஸ்வரன் ஆகுறதுன்னு, எப்படி கோட்டீஸ்வரன் பொண்ணை கல்யாணம் பண்றது தெரிஞ்சுக்கிட்டோம். தாவேக்கால தனிப்பட்ட இதுவும் தான் தனிப்பட்ட விஷயம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து வயதானவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். இங்க எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கண்ணீர் கதை இருக்கு மாதேஷ், எல்லாருக்கு பின்னாடி இருக்கு. நீங்க அங்க உட்காந்து அங்க கும்பல நின்று பேசுறீங்க தெரியுமா? எத்தனை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தற்கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை வீட்டுல வந்து என்னென்ன சோகங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேச இதே சொல்லு. எப்படி வந்து ஒரு கோட்டீஸ்வரன் வீட்டுக்கு மருமகன் ஆகிறது அந்த ரகசியத்தை சொல்லு. இல்ல நீ எந்த மன்னாரன் கம்பெனில வேலை செஞ்சு இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன் அதையும் சொல்லு. இதை சொன்னா அதையும் சொல்லு. நல்லா இருக்கே நீங்க பேசுறது. இது தனிப்பட்ட விஷயமா? அப்ப அது என்னது? இப்ப புரியுதுங்களா? அவன் அனுதாபத்தை திரட்ட பாக்குறான். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து விஷத்தை குடிச்சாங்களாம், செத்துட்டாங்களாம். இதெல்லாம் எதுக்குறா எங்களுக்கு? வில்லிவாக்கம் மக்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன் நான். அனுதாபத்தை திரட்ட பாக்குற நீ அங்க அனுதாபத்தை திரட்ட பார்த்தா அடுத்த நிமிஷம் உங்க தலைவன் இங்க காலை வாரிட்டான் ஃபுல்லா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி புள்ள எல்லாருக்கும் கடன் கொடுத்தோம், எல்லாருக்கும் கடன் கொடுத்தோம். அஃபிடேவிட் அவர் காட்டி ஆகணும் என்ன சார் அஃபிடேவிட்? அதுதான் சார் தப்பு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இப்போ புரியுதுங்களா? நீங்க ஒரே குடும்பத்தோட இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆளாளுக்கு தலா ஒவ்வொருத்தரும் ஒரு அஃபிடேவிட் போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நீ அவங்க கிட்ட நீ வாங்க முடியாது. அப்போ நீ என்ன செய்யறன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் அங்கே டைரக்ஷன் கொடுக்குறாங்க, லீகல் அட்வைஸருங்க, நீங்க இப்படி கடன் பத்திரமா போட்டுருங்க, இவங்களுக்கு இன்னாருக்கு இவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு போட்டுருங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ கூட வந்து விஜய் குடுமி வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா கிட்ட தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம், அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. எது தேர்தலில் நிச்சயமா சங்கீதா நினைச்சா பண்ண முடியும். ஆனா ஒளிஞ்சு போட்டோன்னு விடுறாங்க. இப்படிதான். ஏன்னா 2 தொகுதி ஃபோக்கஸ் பண்ணி ஆரவாரமா வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. பிரச்சாரம் 2 தொகுதி அவர் வந்து கான்ஃபிடென்ட் தான். அவரு கான்ஃபிடென்ட் தான். ஒரு தொகுதியில் நிக்கணும். சீமா ஆம்பளை மாதிரி ஒரே ஒரு தொகுதியில் நிக்கல, முக ஸ்டாலின் நிக்கல, உதயநிதி நிக்கல, இவங்க எல்லாம் ஆம்பளைங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏங்க 2 தொகுதி நிக்கலாங்க. உனக்கு தைரியம் இல்ல, உனக்கு தைரியம் இல்ல. எம்ஜிஆர் நின்று இருக்காரா? எம்ஜிஆர் மாதிரி இல்ல. இப்போ எம்ஜிஆருக்கு தகுதி இருக்கா மாலை போறதுக்கு? ஆனா ஜெயலலிதா 2 தொகுதியில் போட்டிருக்காங்க. நீ இப்போ இந்த ஜெயலலிதா ஃபாலோ பண்ற, அதனால தான் நான் சொல்றேன் நீ ஆம்பளை இல்லைன்ற. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். இஷ்டம் தான் போலாம். என்ன பேசுறீங்கன்னா என்ன எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏமாலியா தெரியுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்களா தெரியுதா? அத்தனையும் உன் தோலை உரிப்பு. முதல்ல நீ நாடகம் மாறுற சார். நல்லா தெரிஞ்சுங்க மாதேஷ், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர், நீ திட்டமிட்டு இந்த தற்கூரி கூட்டங்களையே கூட பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த கூட்டமாக நீ மாற்றிருக்கலாம். எப்போ மாற்றிருக்கலாம்? இவனுங்களுக்கெல்லாம் வந்து இப்போ 18 வயசுல ஃபர்ஸ்ட் ஓட்டர்னா இவங்களுக்கு 13 வயசு இருக்கும் போதே நீ ஒரு அரசியல் கட்சி தொடங்கிருந்தீங்கன்னா, அந்த அரசியல் கட்சி கூட நீ வேண்டாம். அந்த இருங்க சார், நீங்க 30 50 கூட வச்சுங்க சார். நீங்க எப்ப ஆரம்பிச்சு ஒரு அரசியல் களத்துக்கு, நீங்க தேர்தல் களத்துக்கு நீங்க வரீங்கன்னா, ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல உங்களுடைய ஈடுபாட்டை காட்டியிருக்கணும். இப்போ விஜயகாந்த் இருக்காருன்னா அந்த ரசிகர் மன்றத்தில் ஒரு ஈடுபாடு காட்டினார். உனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. அப்போ கவனத்தில் நீ விட்டுட்டு நீ ஜாலியாக சுற்றிட்டு இருந்த, புஷியானந்த கவனத்தில் விட்டுட்டு நீ ஜாலியாக சுற்றிட்டு இருந்த, உனக்கு ஈடுபாடு கிடையாது. எப்போ உனக்கு ஈடுபாடு வருது?
இப்போ லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு வந்து 23க்கு பிறகு தான் உனக்கு வந்து அந்த ஈடுபாடே வருது. அது காரணம் மாமன்னன் படத்துக்கு பிறகு தான் உனக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கினா. அப்போ இன்சிடென்ட்டாக தொடங்கினா என்ன ஆகும்? எல்லா கூட்டமும் அப்படியே பைத்தியக்கார கூட்டமாக வருது, அந்த ரசிகர் கூட்டமாக வரான். உள்ளபடியே நீ தேர்தல் காலத்துக்கு வந்தால் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கத்தில் நீ கவனத்தை செலுத்தி யாரெல்லாம் எங்கெங்கே கொண்டு வந்து நேரடி கவனத்தில் இருந்துருக்கணும். அங்கே உன்னை இயக்குறது அத்தனையும் புசியானது, அப்பனையும் தூக்கி போட்டு எதுக்கு விஜய் மக்கள் இயக்கம் வந்து எஸ்எஸ்சிக்கிட்ட வந்து உங்ககிட்ட எதுக்கு புதுசாக வந்து மாறுது நான் கேட்குறேன். அதே ரன் பண்ணலாமே. அப்போ முழுக்க முழுக்க புசியானது உருவாக்கின கூட்டம், ஒரு முட்டாள் உருவாக்கின ஒரு மடையன் உருவாக்கின கூட்டம் எப்படி சார் இருக்கும்? இல்ல அவரு ஒரு நல்ல ஆர்கனைசர். யார் நல்ல ஆர்கனைசர்? யாரு புசியானது சார்? விஜய்க்கு இணையாக புசியானது சொன்னா அந்த கூட்டம் கட்டுப்படுது சார். அப்ப ஏன் அது ரசிகர் கூட்டமாவே இருக்கு? அவன் உருவாக்கின கூட்டம் அவனுக்கு கட்டுப்படும். புரியுதுங்களா? அவன் உருவாக்கின ஆர்கனைசர் என்ன கிடையாது. அரசியல் கட்சி ஆர்கனைசர் வேற, ரசிகர் மன்ற ஆர்கனைசர் வேற. சரி, எங்களை ஏமாத்த முடியாது. ரசிகர்கள் தான் நாளைக்கு அவங்க வந்து அதுதான் ரசிகரா இருக்கிறான், இன்னும் ரசிகரா இருக்கிறான். அதனால தான் வண்டி போனேன்னா அந்த 2 வீலர் எடுத்து போய் முட்டுறான். இன்னும் ரசிகரா இருக்கிறான், அவன் ரசிகவே இருக்கிறா. அப்ப நீ வந்து அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொண்டர்களா மாத்திரணும்னா எப்போ மாத்திருக்க முடியும்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அப்பதான் அவன் மாறுவான். அப்ப முதல் ஓட்டர்ஸ் வந்து எப்படி வருவான்? ஒரு பண்பட்டவனா வருவான். இப்போ அடுத்த கட்டம்னு கேட்டா ஒரு 16 வயசு 15 வயசு இருக்கிறவனா இவனை ஃபாலோ பண்றவனா இருப்பான். அப்போ ஒரு பண்பட்ட கூட்டமா இருந்திருக்கும். அங்க அந்த வேலை மெஷினரி நடக்கவே இல்லையே. கடைசியா எண்ட் ரிசல்ட் என்ன வருதுன்றது நமக்கு எண்ட் ரிசல்ட் ஒண்ணும் கிடையாது சார். ஓட்டை பிரிக்க போற அவ்வளவுதான். ஓட்டை பிரிப்ப அவ்வளவுதான் நடக்கும். இல்ல சென்னையை மையப்படுத்தி அவங்க நின்றுக்கிறதே பெரிய ஃபோக்கஸா பாக்க சார். அது எதுக்காக சார்? சுயநல என்ன மாதிரி நீங்க செல்ஃபிஷ் இது. சென்னையில கடைசியா நீங்க பாருங்க ஒரு 4-5 நாள் இருக்கும்போது இப்போ பாருங்க, இப்போ இன்னைக்கு வந்தாச்சுல்ல, அடுத்த 2 நாள் லீவு. எது பெரம்பூர்ல போய் ஒரு கத்தை கட்டிட்டு வந்துட்டாரு, 2 நாள் லீவ் எடுத்துட்டாரு. இப்போ திருச்சிக்கு போயிட்டாரு, 2 நாள் லீவு. இன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாடு போறாரு விஜய். தமிழ்நாடு எப்போ 12 இருக்கு சார். ஒரு நாளைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு 12 தொகுதி நீ இன்னைக்கு டேட்டுக்கு போனாதான் கவர் பண்ண முடியும். 234 ஈவினிங் வரைக்கும் திருச்சி ஃபுல்லா அப்படியே பார்க்க தானே போறீங்க எத்தனை தொகுதின்னு. இப்போ வந்தாச்சுன்னா அடுத்தது ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 6 மணிக்கு மேலே வந்து கையெல்லாம் உதறும், வாய் உதறும். ஏற்கனவே உதறின்னு தானே இருக்கீங்க. அது நேற்று உதறல், இன்னும் உதறிட்டு தான் இருக்கு. முடியாது மகேஷ். எப்படி 10 தொகுதி எப்படி போவீங்க நீங்க? ஒரு தொகுதியிலே நீங்க 4-5 பாயிண்ட் நிக்கணும் சார். எப்படி போக முடியும்? முடிஞ்சாச்சு. பண்ண வேண்டிய நேரத்திலலாம் நீங்க தூங்கிட்டீங்க, கோட்டை விட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரே வார்த்தை சொல்லலாம்? காலையில் வண்டி எடுத்தங்க, பெட்ரோல் பங்க்ல போனேன், பெட்ரோல் போடல சொல்லிட்டாங்க, இது திமுக சதி. இல்ல சார், கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னா சிஎம் அவரும் டெல்லிக்கு போயிருக்கணும் பாருங்க. எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ போனீங்கல்ல சிபிஐ விசாரணைக்கு போனீங்கல்ல, அப்படியே போய் வந்து அமித்ஷாஜியை போய் பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு? இந்த கேஸுக்காக. மக்கள் பிரதிநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரதிநிதி சார். ஒரு அரசியல் முதலமைச்சர் போட்டோம் சார். எப்படி கேஸ் தட்டுப்பாடு போய் அமித்ஷா கிட்ட விஜய் போய் பாப்பாரா? ஏன் பேசினா என்ன? ஒரு கட்சி சார்பா மீட் பண்ண கூடாதா என்ன? மக்களுக்கான கட்சி நடத்துறீங்க நீங்க. சரி, கடிதம் போடுங்க. இதோ போடுறாரு. எப்ப போட்டாரு? வரிசையா எல்லாத்துக்கும் தான் கடிதம் போடுறாரு. என்ன கடிதம் போட்டாரு? அவர் பாதுகாப்பு கேட்டு போடுறாரு. ஏன் கேஸ் விஷயம் ஒரு கடிதம் அனுப்புங்க அமித்ஷாக்கு. நீங்க மக்கள் பிரதிநிதி சார், நீங்க நேரா போகணும் சார். மோடிஜிக்கு ஒரு லெட்டர் போடுங்க. இப்போதான் நீ பாஜக பேச ஆரம்பிச்சிருக்க. காரணம் என்னன்னா பாஜகவில் பலவீனம், குழப்பங்கள் இருக்கு. இப்போ உனக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. இன்னொரு ஒரு தகவல், ராம்தாஸ் அத்வாலே பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிற அமைச்சர் வந்து சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகாக இங்கு ஒரு பெரும்பான்மை வரப்போவதில்லை, திமுகவால் வெல்ல முடியாது. ஆனால் தாவேகா, பிஜேபி, அதிமுக, என்டிஏ கூட்டணி எல்லாம் வந்து இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கும்னு பேசியிருக்காரு. நல்லா ஓங்கி கைத்தட்டி சிரிக்கணும்னு தோணுது. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியும் சொல்லுங்க? தமிழ்நாட்டோட அந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸே தெரியாம பிஜேபியில் பல பேர் இருக்கிறான். 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு குருட்டு கணக்கில் இருக்கிறான். குருட்டு கணக்கு பிளைண்டா இருக்கிறான். உண்மையிலே சொல்ல கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது சார்? இங்கே ஒன்று பிஜேபி, நான் பொதுவாக எப்பவுமே நியாயப்பார்வையில பார்க்குறது, இங்கே நீங்கள் வந்து எப்படியோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் 19 உள்ளே விட்டீங்க. நீங்கள் யார? அண்ணாமலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை வளர்த்தாரு, அவரே வளர்த்துக்கிட்டார். அண்ணாமலை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசியல் பண்ணுறது முட்டாள்தனமானது, வீக். அது 27 சீட்டு வாங்கிட்டாங்கல்ல சார். 27 சீட்டு வாங்கினீங்க, 50 கூட வாங்கிக்கோங்க சார். இங்கே பிஜேபிக்காக இங்கே வேலை செய்ய, பிஜேபி கொடியை தூக்கிட்டு போனதுக்குன்னா அண்ணாமலை இருக்கணும். அண்ணாமலை விட்டுட்டு நீங்க பிஜேபி அரசியல் பண்ணா அவ்வளவுதான். இப்போ அதுல இருந்து என்ன தெரியும்? அவர் சொன்னது இருந்து யாரோ சொன்னீங்களா? யாரு? ராம்தாஸ் அத்வாலே. அமித்ஷாவுக்கே தெரியல என்ன கேட்டா. ஒன்று சொல்ல, இங்க வந்து பார்த்தீங்கன்னா
அண்ணாமலை விட்டுட்டு பிஜேபி அரசியல் கிடையாது. நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஜேபின்ற கட்சி ஒரு 2% 3% இருக்குன்னா இன்னைக்கு வந்து கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை பேரை சொன்னா தான் இங்கே வந்து ஒரு ஈர்ப்பே இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. அப்போ அண்ணாமலையை விட்டுட்டு நீங்கள் அரசியல் ரெண்டாவது இது வந்து இன்னொன்று சொல்றீங்க பாருங்க. அதை விட டிவிக்கே பற்றி பேசுங்க. இப்போ அவர் சொன்னதையும் இப்போ விஜய் பேசுனா மேட்ச் பண்ணி பாருங்க. எது அவர் என்ன சொல்றாரு, டிவிக்கே மையப்படுத்தி சொல்றாரு தேர்தலுக்கு பிறகு. இப்போ விஜய் பேசுனா பாருங்க. இப்போ புரியுதுங்களா? இங்க என்ன நடக்குதுன்றது அங்க 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரியாது. இங்க இருக்கிற நயனார் நாகேந்திரன் கால் வச்சது பிறகு நான் சொல்றேன் பாருங்க, பலவீனம் ஆயிடுச்சு பிஜேபி. ஆமா ஆமா, பலவீனம் ஆயிடுச்சு. இப்போ விஜய் இந்த பாஜகன்னு ஒரு வார்த்தை சொன்னது கூட பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எது, திரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க சொன்னார்ல, இன்னைக்கு தான் அதுக்கு பதில் வந்திருக்கு. பாஜகவை வந்து எதிர்த்து பேசுறது இன்னைக்கு. அதனாலதான் அன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு வந்து இருக்கு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் மதேஷ், தமிழ்நாட்டில் களம் என்னன்னு தெரியாம ஒரு கட்சி இருக்கு, தேசிய கட்சினா அது பிஜேபி. காங்கிரஸ் கூட இல்லைன்னா இந்நேரம் வந்து வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிருக்கோம் சார். இன்னும் நாட்கள் எவ்வளவு சார் இருக்கு? இன்னும் நாட்கள் எவ்வளவு இருக்கு? இன்னும் இந்நேரம் எப்ப இன்னும் வந்து வேட்பாளர் போறதுக்கு இன்னும் எடுத்துப்பீங்களா? 4 தேசிய கட்சிகள், 2 கட்சியுமே போடுறேன். 2 ஆமா, அதனால தான் சொல்றேன் தேசிய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாது. ஏன்னா 1008 கோஷ்டி இருக்கு. அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், இவங்க கோஷ்டி அரசியல் நாசமானா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். விஜய் 2 தொகுதி, ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம், புஷி ஆனந்த் டி நகர், மரிய வில்சன் ஆர்கே நகர், ராஜ்மோகன் எழும்பூர், அது கோபிச்செட்டிப்பாளையம் திரு செங்கோட்டையன், திருப்பரங்குன்றம் நிர்மல், அருண்ராஜ் திருச்செங்கோடு. எப்படி இருக்கும் இதெல்லாம்? ஃபேஸ் எல்லாம் ஒண்ணு கூட வராது, ஒண்ணு கூட வராது. என்ன 2ல ஒண்ணு கூட வராது? 2ல ஒண்ணு கூட வராது, வராது. நீங்க பாருங்க டேட் இருங்க பாருங்க. இப்பதானங்க இப்ப கச்சேரி ஆரம்பிச்சிருக்கீங்க பாஜகன்னு. நம்ம மறுபடியும் பேட்டி ரிசல்ட் எல்லாம் நிச்சயமா நான் சொல்றேன் இந்த 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 டேட் வச்சு நீங்க இந்த கூட்டத்தை வச்சு, இதே கூட்டம் விஜய்க்கு வந்த இந்த கூட்டம் அந்த இந்த 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 ஊடக இந்த பிஜிஎம்லாம் விட்டுருங்க, இந்த உங்க விஜய் இந்த பாடலாம் விட்டுட்டு மியூட் பண்ணி பாருங்க. எடப்பாடி அவர்கள் கூட்டத்தையும் பாருங்க, முக ஸ்டாலின் கூட்டத்தையும் பாருங்க, உதயநிதி கூட்டத்தையும் பாருங்க, இன்னும் வேற வந்து சீமான் அவர்கள் கூட்டம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி எடுத்துட்டு பாருங்க தயவு செஞ்சு. எல்லாரும் இந்த ஊடகத்தை பாக்குறவங்க அத்தனை பேரும் வந்து நான் கேட்டுக்கிறேன், இந்த உங்க விஜய் இந்த பாட்டை கட் பண்ணிட்டு வெறும் அந்த மக்களை மட்டும் பாருங்க. பாருங்க அதிமுக திமுக கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து வயதை சார்ந்தவங்களும் நிப்பாங்க. இங்க நிக்கிறது எல்லாம் தற்கொலை கூட்டம், பாதி பேருக்கு ஓட்டு இல்லாதவன். இதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஏமாறலாம், நீங்க ஏமாறலாமா? நான் ஏமாறலாமா? நீங்க கூட ஏமாந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆமா, பின்ன என்ன? நீங்க அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க சார், க்ளோஸ் பண்ணி பாருங்க. அவங்க வீட்ல எல்லாம் கூப்பிட்டு அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா வந்து ஓட்டு போடுவாங்க. நீங்க வழக்கமா நீங்க வந்தீங்கன்னா அந்த மாடி மேல எல்லாம் நிப்பாங்கல சார். ஆமா ஆமா, அவங்க எல்லாம் எங்க சார்? எனக்கு அங்க பக்கத்துல மாடி இல்ல. மாடி எல்லாம் இருக்கு, மாடி இருக்கு, யாரும் நிக்கல. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு ஒர்க்கிங் டே, அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல் கிளாஸ் இருக்கு, அவங்க போயிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? அவங்க ஓட்டர்ஸ் யாரு? ஸ்கூல் பசங்களா? அவங்க ஆதரவு ஓட்டர்ஸ் இல்ல, ஆதரவாளர்கள் அத்தனை பேர் எங்க போயிருக்காங்க? ஸ்கூல் போயிருக்காங்க. அவ்வளவுதான். சோ இங்க புரிஞ்சுங்க, எக்ஸிபிஷன் மாதிரி பாக்கணும், அந்த குடும்பத்தோட வந்து பாக்குறது அது வேற. இப்ப நிக்கிறது யாரு கேட்டீங்கன்னா இதுதான். இப்ப இங்க நிக்கிறாங்க இல்லையா, அவங்க ரசிகர்கள். அந்த ரசிகர்களை கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருப்போம், தாராளமா காத்திருக்கலாம். நான் சொல்றேன் எதிரா பேசணும்ன்றது எண்ணம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், உண்மையை சொல்லி ஓட்டு கேளுங்க. ஒரு டிராமா நடத்தணும்னு பார்க்காதீங்க. என்ன டிராமா? அந்த கரூர் அந்த சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையில் இருக்கு, சிபிஐ விசாரணையில் இருக்கு. புரியுங்களா? கரூர் சம்பவம் இதுல நான் சொல்றேன், இந்த பாட்டில் வீசுற இந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, கண்ணியமா பேசுங்க. ஒரு முடிவுக்கு உடனே வந்துடுறீங்க, அசிங்கப்படுறீங்களா இல்லை அடுத்த நாள் நீ தலை நிமிர முடியுதா? ஒருத்தர் சொல்றான் வந்து பார்த்தா குவார்டர் பாட்னா இது திமுக காரன் தான் வீசிடணும்ன்றான். உங்க நிலைமெல்லாம் என்னன்னு பாருங்க. நல்ல வேலை வேண்டிங்க, நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிங்க, அடுத்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும், விஜய் காப்பாற்ற மாட்டான். புரியுதா சொல்றது? இதெல்லாம் ஓவரா பேசுறீங்க, விஜய் நம்பி பேசுறீங்க. நீங்க எல்லாம் லயோலா மணி வேற டீ குடிச்சிட்டே இருந்தாரா பின்னாடி. எவ்வளவு இதெல்லாம் ரொம்ப ஓவர் பேச்சு. ஓட்டு மட்டும் தான் திமுகவுக்கு, மத்ததெல்லாம் 6 பாருங்க. அது வரை சொன்னாங்களாம், இதை நம்புற மாதிரி இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் திமுக வாக்களிச்சவங்களாம் திமுக காரங்களாம். அவங்க சொல்றது என்ன நம்புற மாதிரி இருக்கா? எல்லாமே இப்படியாடா இருப்பீங்க நீங்க. விஜயை நம்பி நீங்க வந்து வாயை விடுறீங்க. நான் கேட்கறேன், அறிவு இருக்கான்னு கேட்கறேன். மண்டையில தான் ஒண்ணும் இல்லை. இந்த விஎஸ் பாபு கேட்கறேன், நீங்களாம் இவ்வளவு காலம் திமுக மூத்தவர் வந்து கேட்டா வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னு கேட்கறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கிட்ட போகுது. அப்போ என்ன சொல்லுவீங்க? யார் நீ சொன்ன வார்த்தை யாருக்கு பொருந்தும்?
அந்த வார்த்தைலாம் விடக்கூடாது சார். ஒரு பொது மேடையில் பேசுறீங்க, பெண்கள் இருக்கும்போது ஒரு அப்பனுக்கு பிறந்தா பேசுறீங்க. குவார்டர் பாட்டிலா இது வந்து டிஎம்கே காரன் தான் பேசுறேன். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ரசனையா இருக்குது உங்களுக்கு. உடனே ஒரு 4 இது விசாரிச்சாங்க கத்துறது. இப்போ நான் சொல்றேன், நீங்கெல்லாம் மொத்த பேரும் வந்து குலதெய்வத்தை வேண்டிங்க. ஏன்? ஆமா, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க பேசுறதுக்கு அத்தனைக்கும் பதில் கிடைக்கும். அவங்க நிதானமா போறாங்கன்னா பொறுமையா இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க மாதேஷ். ஏதாவது ஒரு வகையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இருந்து அல்லது உதயநிதி கிட்ட இருந்து இல்ல யாராவது முக்கிய தலைவர்கிட்ட பதில் வரும், ரிப்ளை வரும். இப்போ இன்னைக்கு விஜய் பேசுறது கூட தெரியும். நாங்க நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு பதில் அங்கிருந்து வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பதிலே கொடுக்கல. கொடுத்தா இங்க அந்த ட்ரெண்ட் செட்டிங் வந்துடும். இது அந்த நெரேட்டிவ் என்னன்னாக்கா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இது வந்து வரக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. யாரு? சரி, அங்க இருக்கிற வந்து வியூக அமைப்பாளர் சுனில் வந்து ரொம்ப, அப்போ நீங்க மேல சீல்றீங்க. ஒரு மைக்க ஒரு பாட்டில் வீசின உடனே அடுத்த செகண்ட் பிடிச்சிருக்குன்னா ஸ்டாலின் சார் நிறுத்துங்க, இதெல்லாம் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. இது சரியா? இது நீங்க சொல்லுங்க. நிதானம் வேணும்டா, பொறுமையா இருக்குடா. யார் வீசினா என்ன வீசினா என்னன்னு தெரியாம காவல்துறை நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. இது தேர்தல் நேரம். இந்த வழக்கு பதிவு பண்ணால் நீங்க முறையா செஞ்சீங்கன்னா அது முறையா இருக்கும். நீங்க எந்த போலீஸ் லிமிட் கூட தெரியாம போய் நிக்கிறீங்க. அப்ப யார் தப்பு இதெல்லாம்? இப்ப நான் கேட்கிறேன் ஒரே கேள்வி, இப்ப இது போய் சொல்லுங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு போயிட்டார்ல, ஆதவர்ஜனுக்கு அங்க என்ன வேலை? எங்க? திருச்சியில. அவர் உடன் போயிருக்காரு. ஏன் போகணும்? இன்னைக்கு வேட்புமனு பண்றாரு சார். வேட்புமனு இதெல்லாம் மத்தவங்கலாம் ஆதவர் கடைசி ஒரு வாரத்துல கூட பிரச்சாரம் பண்ணிப்பாரு சார். சார் மத்த கட்சி நீங்க பேசுங்க, சேர்த்து பேசுங்க சார். எடப்பாடி போனார்னா வந்து போனா அத்தனை பேரும் போய் நிக்கிறாங்களா? சரி, புஷியானது எதுக்கு போனார் சொல்லுங்க. எல்லாரும் போய் நிப்பீங்களா? இங்க யார் பிரச்சாரம் பண்ணுது? டி நகர்ல மக்கள் எதிர்பார்க்கறாங்க. தானை தலைவருடைய இது இளவல் இல்ல அண்ணன் அவருடைய உரை வீச்சு நலவுகளுக்கு ரொம்ப தான் அது உரை வீச்சு. இது தமிழ் மொழி புலவர், பெரும் புலவர். இது சகத இது சகாப்தம். எப்படி சகத என்ன சகாப்தம்னு சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டம்? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ் வளர்ச்சித்துறையை கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்துங்க. எது அப்போ டி நகரில் எதிர்பார்ப்பாங்க. அப்போ வில்லிவாக்கத்தில் மக்கள்லாம் பெண்கள்லாம் வெளியில வந்து எப்போ எங்க ஆதவர்ஜனா வருவாருன்னு கேட்டா, திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தலைவருடைய வேட்டியை பிடிச்சிட்டு போயிருக்காரு, இல்லை சொம்பு தூக்கிட்டு போயிருப்பாரு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேலை? இந்த நாட்கள் குறைவா இருக்கா? நீங்க ஒரு மணி நேரம் நீங்க பிரச்சாரம் பண்ணா எங்க இருந்தா ஆக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியா ஒரே முடிவுக்கு வந்துடும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாரும் பேசுவோம். உட்காந்து பேசி எப்படியாவது இந்த 2 தொகுதியில தலைவர் ஒரு தொகுதியில் ஜெயிக்க வச்சிருவோம். அந்த முடிவுக்கு நேற்று வந்திருக்காங்க. அப்படியா? மற்ற எதுவுமே தேராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை முடிஞ்ச வரைக்கும் தலைவர் போட்டோ காமிச்சு இந்த போட்டோ இருக்கு இல்லையா, கூட நின்று இந்த வேட்பாளர் அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கிட்டோம். நம்ம தலைவர் ஒரு தொகுதியில் ஜெயிக்க வச்சோம் தான் நம்ம தேருவோம். இல்லை அதுவும் போயிடுச்சுன்னா மொத்தமாக வந்து ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்போ அந்த முடிவு வந்துட்டாங்க. நான் கேட்கறதுன்னு கேட்டால், உங்கள் தலைவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் எல்லாம் போறீங்க? அங்கே உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. நீங்க இப்படி நாட்கள் குறைவா இருக்கு, அதுதான் நீங்க கவனிக்கணும். அப்ப ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார், இது முழுக்க ஓட்டை பிரிக்க வந்த கட்சி. இன்னும் நாட்கள் இருக்கு. யாருக்கு உதவி செய்யறாங்க? ஓட்டை பிரிக்கும் போது பார்த்தா அதுதான் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தான் முதலமைச்சர். அதுதான் தெரியாது. ஓட்டை பிரிக்கிற வேலையை இப்போ செய்வாங்க. ப்ராஜெக்ட் தான் நிச்சயமா. அது திமுக ஓட்டை பிரிக்கிறாங்களா, அண்ணா திமுக ஓட்டை பிரிக்கிறாங்களா, யார் ஓட்டை பிரிக்கிறாங்கன்றதுலாம் தெரியாது. சரி, ஆனா வளர்ச்சியை தடுக்கிறாங்க, அது சொல்ல முடியும். இது நியாயமா இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸுடைய வந்து வாக்கு எல்லாமே வந்துட்டுனா சீமான் கிட்ட வரணும். புரிய சொல்லு. அதுல ஒரு பிரிவு வந்து வராது, அது தற்கொலைகளுடைய இது வராது. விஷயம் உள்ள நல்ல படித்த ஞானம் உள்ளவர்களுடைய வந்து ஓட்டு வந்து என்டிகேக்கு போகும். என்டிகே வளர்ச்சியை தடுக்கிறாங்க. அங்க கூட்டணியை உடைக்கணுன்றதுக்காக இவங்க வந்தாங்க. கூட்டணி உடைக்க முடியல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு அது இயற்கை அவங்களுக்குள்ள நடக்குது. டிஎம்கேக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜெல் ஆகல. அதாவது என்ன சொன்னா, கரங்கள் பற்றி கொண்டாங்க, இதயங்கள் வந்து இணையல. அது நல்லா தெரியுது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறானா, டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறானா, யார் ஓட்டை பிரிக்கிறான்னு தெரியல. ஆனால் ஒன்று ஓட்டை பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிற வேலையை மட்டும்தான் இவங்க செய்ய முடியும். பார்க்கலாம், தெரிஞ்சிடும். அதுவுமே தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. டிவிக்கு கரை சேராதுன்றது உங்களுடைய பார்வை. கண்டிப்பாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சார். நன்றி சார்.